திருச்சிற்றம்பலம். திருவம்பாவையிலே இன்றைக்கு 12வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். இப்ப இந்த 12வது 4 பாடல்கள் இவர்கள் நீராடுகிறார்கள். நீராடிக்கொண்டே பரமசிவனின் சிவபெருமானின் புகழை பாடுகிறார்கள், பெருமையை சொல்லுகிறார்கள். இந்த 4 பாடலையும் நீராடுதலை முதன்மைப்படுத்துகிறது. நீராடுவதோடு கூட அவனை புகழ்ந்து பாடுகிறார்கள். அது ரொம்ப முக்கியம். அது இந்த 4 பாடல்கள். இதுல அடுத்த பாடல் மிகவும் சுவாரஸ்யமான பாடலாக இருக்கும். ரொம்ப அற்புதமான பாடல் அது. இந்த பாடல் கிட்டத்தட்ட இந்த 11வது பாடலும் 12வது பாடல ஒரு சில பொதுமைகள் பார்க்கலாம். 11வது பாடலுக்கும் 12வது பாடலுக்கும் சில பொதுமையான சில செய்திகள் இருக்கும். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தனை வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவன் செய்ய மணிக்குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் புகை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டு ஆர்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இரும் சுனை நீர் ஆடு ஏலோர் எம்பாவாய். இவ்வளவு செய்திகள். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணி குடல் மேல் வண்டு ஆர்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இரும் சுனை நீர் ஆடு ஏலோர் எம்பாவாய். கிட்டத்தட்ட நமக்கு இப்ப கொஞ்சம்லாம் அந்த பாட்டுக்கெல்லாம் பொருள் புரிய ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இத்தனை பாடல்கள் பார்த்ததுல கொஞ்சம் எப்படி பார்க்கணும் அந்த பொருளுங்கிறது ஓரளவு நமக்கு தெரியும். இப்ப ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டு ஆர்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இரும் சுனை நீராடு சுனையிலே நீராடு. ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணி குடல் மேல் வண்டு ஆர்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இரும் சுனை நீர் ஆடு. இந்த பிரிச்சு படிச்சோம்னா நமக்கு இப்படிதான் படிக்கணும். அதை இப்படி படிச்சாலே 2 தடவை படிச்சாலே நமக்கு அர்த்தம் புரியும். ஒரு ஒழுங்கான முறை அதை பிரிச்சு பார்த்தாலே அர்த்தம் புரியாது. அது வழக்கம் போல 1-2 சொற்கள் புரியாம இருக்கும். அது புரிஞ்சா போரும். ஆர்த்த பிறவினா என்ன? ஆர்த்த என்றால் கட்டிய, பிணித்த, பந்தித்தன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது இந்த பிறவி என்பது நம்ம கட்டி போடுறது இல்லையா? பிறவி துயரம், பிறவி வேண்டாங்கிறதா எல்லாருடைய வேண்டுதலும் இல்லையா? அதனால ஆர்த்த பிறவி, கட்டிய பிறவி, பந்தித்தனமை கட்டி போடுகின்ற இந்த பிறவி. ஆர்த்த அப்புறம் ஒரு ஆர்த்துன்னு ஒண்ணு வந்திருக்கு. அது என்ன? இந்த ஆர்த்திங்க மகிழ்ந்து, மகிழ்ச்சியுடன், ஆரவாரத்துடன் தான் இந்த ஆர்த்து என்பதற்கு பொருள். ஆர்த்து என்பது மகிழ்ச்சியடைதல், ஆரவாரத்தில் என்கின்ற பொருளிலே இங்கே பார்க்கிறோம். தீர்த்தன், சுவாமிக்கு ஒரு பேரு தீர்த்தன். தீர்த்தன் என்றால் என்ன? தூய தீர்த்தமாக இருப்பவன், பரிசுத்தமாக இருப்பவன், கங்காதரன் இல்லையா? தலையிலே கங்கை வைத்திருப்பவன். பொதுவாக தீர்த்தன் என்றால் தூய்மையானவன் என்பதிலே அந்த பொருளிலே நாம் அதை கொள்ள வேண்டும். தீர்த்தன் என்றால். குவலயம் என்றால் மண்ணுலகு. கறந்தும்
பிரளய காலத்திலே மறைத்தும். பிரளய காலம் பத்தி பேசணும் இல்லையா இன்னைக்கு? அவன் மட்டுமே இருப்பான்னு பேசணும் இல்லையா? சிலம்புதல் முன்னாடியே சொல்லியிருக்கோம். சிலம்புறதுனாக்க இந்த முணுமுணுன்னு பேசுறது, சிலம்பிட்டே கிடையாது, சிலம்பத்தே திரியிறா காலையில இருந்து அப்படின்னா என்ன? முணுமுணுத்து கொண்டே சிறிய சிறிய குரலே பேசிக்கொண்டே குறையை சொல்லிக்கொண்டே அலைஞ்சா என்ன சிலம்பிட்டே கிடக்க. அதுதான் அது. வார்னா பெரிய, வார் கலைகள்னா பெரிய மேகலைகள். கலை என்றால் மேகலை, இடுப்பிலே அணிகின்ற அந்த அணிகலன், அது மேகலை. சிலது ஒட்டியானம் வாங்க, அது ஒட்டியானம் இல்லை. மேகலை என்பது கொஞ்சம் அது தளர்வாக இடுப்பிலே முன்னையும் பின்னுமா சொல்லிக் கொள்வது என்று சொல்லுகிறார்கள். பல நகைகளுக்கு நமக்கு பெயர்கள் நமக்கு இன்றைக்கு தெரியவில்லை. தெரிந்த பெயர்களும் சிலவற்றையெல்லாம் நமக்கு மாறுபாடாக இருக்கின்றன, நமக்கு தெரிய மாட்டேங்குது. சில நகைகள், பல நகைகளுடைய பெயர்கள் நமக்கு தெரியல. கலைகள், மேகலைகள். ஆர்ப்ப என்றால் ஆர்ப்ப பின்னாடி ஆர்ப்பன்னா ஆரவாரிக்க. இப்ப இருக்க மேகலைகள் நடக்கும்போது அது அது ஒலி எழுப்பும் இல்லையா? தளர்வாக இருக்கின்ற காரணத்தால் ஒலி எழுப்பு. ஒட்டியானம் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் புரியுதா? ஒட்டியானம் என்பது நம்ம இறுக்கமாக போட்டிருப்போம், இதுதான் தளர்வாக இருக்கும், அப்பதான் அது ஆரவாரம் செய்யும் அல்லது சத்தமிடும். இறுக்கமாக இருந்தால் சத்தமிடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அரவம் என்றால் முந்தைய பார்த்தோம். அரவத்துக்கு ரெண்டு பொருள் பார்த்தோம். அரவம் என்று ஒன்று பாம்புன்னு பார்த்தோம், இன்னொன்னு ஓசைன்னு பார்த்தோம். அரவம் அரவம் என்பது அந்த வார்த்தையில நம்ம விட்டுட்டோம். அரவங்கிறது சாதாரணமாக பழக்கத்தில் இருந்ததுதான், இப்போ விட்டுட்டோம் அதை. அரவம் என்றால் ஓசை. குடைந்து திரும்ப வந்து பாருங்க. குடைந்து என்றால் அல்ல நீ மூழ்கி கையால் துழாவி அந்த குடைந்து குடைந்து ஆடுவது. திருப்பி சொல்றது என்னன்னா, அந்த நதிகள்ல குளிச்சு பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் அது தெரியும், அந்த வார்த்தைக்கான பொருள் தெரியும். அந்த குடைந்து என்றால் கையாலே துழாவி மூழ்கி அந்த குளிப்பதற்கு பேர் குடைந்து ஆடுதல்னு சொல்லுவோம். தண்ணீர்ல குடைந்து ஆடுதல், துழாவி ஆடுதல். ஏத்துதல், ஏத்துதல் என்றால் புகழுதல், போற்றுதல் என்று பொருள். இறைவனை ஏத்தி நின்றான் என்றால் புகழ்ந்து துதித்து என்ற அர்த்தம் ஏத்துதலுக்கு. சுனை என்றால் தெரியும் நமக்கு, நீர்நிலைன்னு தெரியும். அது காட்டிலே இருக்கின்ற நீர்நிலை. இது சுனை என்பது காட்டிலே பெய்த மழையிலேருந்து தங்கியிருப்பது. நமக்கு அந்த இரும் சுனை என்றால் பெரிய சுனை. இப்ப நமக்கு குளிக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? கடல் இருக்கு, ஆறு இருக்கு, அருவி, கால்வாய், வாய்க்கால், ஊருணி, குளம், ஏரி, மடு, எல்லாத்துக்கும் வேற வேற பொருள் உண்டு. பொய்கை. சுனை என்பது மலைப்பகுதியிலே மழை பெய்து தங்குவது, இயற்கையான நீர்நிலை அது. நம்ம சொன்ன ஆறு என்ன சொன்னோம்? ஒரே வழியில போயின்ற காலத்துல அது ஆறுன்னு சொன்னோம். மடு என்பது பள்ளமாக இருப்பது. குளமும் ஏரியும் நாம் வெட்டுவதுதான். சொல்றாங்க அரசர்கள் குளங்கள் வெட்டினார்கள், ஏரிகளை வெட்டினார்கள் சொல்றாங்களே. நாமே இதை ஒரு குளமோ அல்லது ஏரியோ வெட்ட முடியும், வெட்டி அதிலே நீரை தேக்கி வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் சுனை என்பது இயற்கையாக வரும். நிறைய நமக்கு நமக்கு அந்த வொக்காபுலரின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த சொல் வளமே நமக்கு இப்பெல்லாம் போயிடுது. நமக்கு ஏற்ற விதவிதமான சொற்கள் இருக்கிற சொற்கள் எல்லாம் வர வர மறந்துட்டு போயிருக்கோம். பழக்கத்தில் இருக்கிற பல சொற்களை மறந்துட்டு போயிட்டு இருக்கோம். அதுல ஒன்று இந்த விதவிதமான அந்த நீர்நிலைகள். கால்வாய் வேற, வாய்க்கால் வேற, வடிகால் வேற. கால்வாய் என்பது பெருசு, சுயஸ் கனால் சொல்லுவோம் இல்லையா? வாய்க்கால் என்பது சின்னதா வயலுக்கு போறது. வடிகால் என்பது வயலுக்கு தண்ணியை வடிய வைப்பது. இப்படி நீர்நிலைகளிலே பல பெயர்கள் உண்டு, ஒன்றொன்று காரணம் உண்டு, ஒன்றொன்றும் எப்படி வந்தது என்பதற்கான அதற்கான பின்புறமும் உண்டு. இந்த சுனை என்பது இந்த மலையிலே வருகின்ற தண்ணீர் இடத்தை தேங்கி நிற்பது, இயற்கையிலே ஏற்படுவது சுனை என்பது. நீராடு என்றால் நீரிலே முழுகு என்ற அர்த்தம். நீ முழுகுவது என்றால் நம்ம தலைக்கு முழுகிட்டு வாம்போம். தலைக்கு முழுகிட்டு வா, தலை முழுகினியா என்று சொல்வார்கள். தலை முழுகுதல் என்பது தலையை சேர்த்து குளிப்பது. முழுகுவது என்றால் முழுமையாக. சாதாரண குளிக்கும் போது தலைக்கு குளிக்காம குளிப்போம் இல்லையா? இந்த முழுகுதல் என்றால் முழுமையாக செல்லுதல். இப்ப இந்த பாடல பார்க்கலாமா? ஆர்த்த பிறவி துயர் கெட. இந்த பிறவி இருக்கே, இந்த எப்படிப்பட்ட பிறவி இது? நம்ம பிணிச்சு கட்டி இருக்கே அந்த பிறவி இருக்கே, இந்த துன்பம், இந்த பிறவி துயர் இருக்கே, அது ஒழியணும். அந்த துயருக்கு வெப்பம் தாங்கல. நமக்கு இதனுடைய இந்த 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 பிறவியினுடைய வெப்பம் தாங்கல. வேண்டாம், பிறவி வேண்டாம். நம்ம பிடித்து கட்டியுள்ள இந்த பிறவி துன்பம்
ஒழியணும். அடுத்தடுத்த பிறவிகள் வேணாம், எனக்கு இனிமே பிறவியே வேண்டாம், முன்னாடிக்கு நம்ம வரணும்னு வேண்டிக்கிறாள். அதுதான் நம்ம பிணைத்து கட்டுள்ள பிறவியாகி துன்பம் ஒழியணும், கெட. நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன், நாம் மகிழ்ந்து ஆடுகின்ற தூய தீர்த்தமாக இருக்கின்றான். அவன் தீர்த்தன் என்று சுவாமிக்கு ஒரு பெயர் உண்டு. அவன் எப்படி இருக்கான்? நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன். ஆர்த்து என்றால் மகிழ்ந்துன்னு சொன்னோம் இல்லையா? நம்ம மகிழ்ந்து ஆடுகின்ற தீர்த்தமாக இருக்கின்றான். எந்த வடிவில்லாம் நம்ம பார்க்கிறோம் அவனை இல்லையா? தூய தீர்த்தம். தீர்த்தம்னா என்ன? தீர்த்தம்னா நம்ம தண்ணிக்கு தீர்த்தத்துக்கு வித்தியாசம் உண்டு இல்லையா? கோவில கொடுத்தா தீர்த்தம்போம் இல்லை? சாதாரணமாக பெரியவர்கள் எல்லாம் தீர்த்தம் குடிச்சிட்டு வாமா என்று சொல்வார்கள். தண்ணி குடிச்சிட்டு வா, நீர் அருந்திட்டு வாலாம் சொல்ற வழக்கம் இல்லை. தீர்த்தம் என்பது கொஞ்சம் கொஞ்சம் மேலாக புனிதமாக சொல்றோம் இல்லையா? இங்கே நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன், நல்ல தூய தீர்த்தம். தீர்த்தனிடம் தூய நீர் என்பது பொருளாக அது அதுக்கு ஒரு 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 மேல்நிலையை வைத்து சொல்லுகின்றோம். தூய தீர்த்தமாக இருக்கின்றான். நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன், கையிலே தீயை வைத்துக் கொண்ட ஞான தீ கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறான். நடராஜருடைய வடிவத்தை மனசு நினைச்சு பாருங்க. ஒரு கையிலே அடல் இருக்கும், தீ இருக்கும். கையிலே அவன் ஆடும் பொழுது ஒரு கையிலே தீ இருக்கின்றது. கையிலே அனலேந்தி ஆடுகின்ற கூத்தன். உடல் அவன் ஆடுகின்றவன், நடனம் ஆடுகின்றவன் இல்லையா? அதனால்தான் அவன் கூத்தன். கையிலே அழலேந்தி தீ ஏந்தி அவன் கூத்தாடுகின்றான். இந்த வானும் குவலயமும் எல்லாமும் என்னெல்லாம் இருக்கு? இந்த வானுலகம். குவலயம்னா சொன்னோம். குவலயம் என்றால் இந்த பூ உலகு. எல்லாமும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் படைத்தவன், எல்லாவற்றையும் காப்பவன் அவன் தானே. ஆக எல்லாவற்றையும் இந்த உலகத்தை, வானுலகத்தை, இந்த உலகத்தை, அதை தவிர இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும், ஏனைய உலகங்கள் எல்லாவற்றையும் படைத்தும் காத்தும் கறந்தும். படைக்கிறதா அவன்தான், காக்கிறதா அவன்தான், மறைப்பதும் அவன்தான். அங்க பஞ்சகிருத்திய பாராயணம் சொன்னமில்ல, 5 தொழில் சொன்னமில்ல. 5 தொழில 3 தொழில்கள் இங்கே சொல்லுகின்றார்கள். படைக்கின்றான், காக்கின்றான், மறைக்கின்றான் என்று 3 தொழில்கள். 5 தொழில்கள் 3 தொழில்கள் சொல்லப்படுகின்றன. விளையாடுகின்றான், அவனுடைய செயல்கள் எல்லாமே விளையாட்டாக நாம் சொல்லுகின்றோம். இறைவனுடைய திருவிளையாடல் என்று சொல்லுகின்றோம். நம்ம அந்த திருவிளையாடல்னா கொஞ்சம் கேலியா பேசுறதுலாம் பெரிய திருவிளையாடல்லாம் பண்ணிட்டான்ப்பான்னு சொல்றோம். அப்படி இல்லை. திருவிளையாடல் என்பது உயர்ந்த ஒரு செய்தி. அது ரொம்ப ரொம்ப நல்ல உயர்ந்த செய்திகளை நம்ம சாதாரணமாக கொண்டு வந்துட்டோம். அதை ஒரு கேலிக்குரிய பொருளாலாம் கொண்டு வந்துட்டோம். விளையாடி அவனுடைய திருவிளையாடல் என்பது அவனுடைய மிக உயர்ந்த நிலை இருக்கின்ற அவனுடைய செயல்கள். அந்த செயல்கள் என்ன? விளையாடி என்பது அந்த செயல்கள் எல்லாம் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய செயல்கள் எல்லாம். இறைவன் எந்த செயல் செய்தாலும் அது நமக்கு நன்மை பயக்கும். ஆகவே நன்மை பயக்கக்கூடிய அந்த விளையாடல் என்பது அவனுடைய நன்மை பயக்கக்கூடிய அந்த செயல்கள். அவன் நம்ம சோதிக்க வந்தால் கூட என்ன, எதற்காக சோதிக்க வருகிறான்? நம்ம சோதிக்க வருகிறான் நம்மை உலகத்துக்கு காண்பதற்கு, நம்மை காப்பதற்கு, நமக்கு நல்ல கதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவன் நம்மிடம் வருகின்றான். அதுக்காக தான் வருகிறானே தவிர சும்மா விளையாட்டு என்றால் விளையாட்டு என்பது பொருள் அல்ல. அவனுடைய விளையாட்டாக என்றால் என்ன? அவன் எளிமையாக நம்மை காக்கின்றான், எளிமையாக செய்கின்றான் செயல்களை எல்லாம். வார்த்தையும் பேசி, வார்த்தை என்றால் என்ன? புகழ் வார்த்தைகளை பேசி. இப்ப அடுத்து நம்ம சொல்றான் அவனுடைய யாரு? இது வரைக்கும் சொன்னது யாரு? இறைவனை சொல்றான். இது வரைக்கும் சொன்னது இறைவனை பற்றிய புகழ்ந்து. யார் அவன்? நம்முடைய பிறவி துன்பத்தை போக்குகிறவன், ஆடுகின்றவன், தீர்த்தமாக இருக்கின்றவன், தினை சிற்றம்பத்தை அனலேந்து ஆடுகின்றவன் கூத்தன். இந்த எல்லா உலகத்தையும் காக்கின்றவன், படைத்தும் காத்தும் மறைத்தும் விளையாடுபவன். அவனுடைய புகழ் வார்த்தைகளை பேசி அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல இது வரைக்கும் சொன்னதெல்லாம் என்ன? அவனுக்கான அந்த அடையாளங்கள்லாம் சொல்லி அப்படிப்பட்டவன புகழ் வார்த்தைகளை பேசி இப்ப இவர்களுடைய சொல்ல போறா. ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. இது வரைக்கும் சொன்னது அப்பெருமானுடைய புகழை, இந்த புகழை பேசி கைவளைகள் ஒலிக்க, கையில வளை சிலம்ப, சிலம்பு தானே சொன்னோம்ல, சின்ன ஒலி, வளை சிலம்ப, கையில இருந்த கை வளைகள்லாம்
சிலம்ப ஒலிக்க, வார்கலைகள் ஆர்ப்ப, நீண்ட மேகலைகள் ஒலிக்க. ஆர்ப்ப, ஆர்ப்ப என்றால் கொஞ்சம் அது ஓசை கூட இருக்கும் இல்லையா? ஆர்ப்ப, அரவம் செய்ய, ஓசை எழுப்ப. அவை கொஞ்சம் ஓசை எழுப்பும். அந்த மேகலைக்கும் வளையலுக்கும் வித்தியாசம் உண்டு. வளையல் வந்து வளையல் ஒன்று ஒன்று போதுன்னா ரொம்ப 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 சின்ன சத்தம் தான் கேட்கும். வளைய ஒலி சொல்றமே தவிர அந்த வளைய ஒலி வந்து ரொம்ப சின்னதாக தான் கேட்கும். ஆனா மேகலை கொஞ்சம் கூட கேட்கும் அந்த அதனுடைய ஒலி. அதனால தான் வளை சிலம்பன்னு சொல்றான். வார்கலைகள் ஆர்ப்ப, அவை அது ஒலித்து ஆர்ப்ப அரவம் செய்ய, அவங்க ஒலித்து ஓசை எழுப்ப. அணிகுழல் மேல் வண்டு ஆர்ப்ப, இவர்களுடைய அழகிய கூந்தல் மேல வண்டுகள் மொய்த்து திரும்பவும் இங்கே ஆர்ப்ப, வண்டுகள்லாம் மொய்த்து ஆரவாரிக்கின்றன. வண்டுனா எப்பவுமே இப்படி வண்டுகள் வந்து மலர்கள் இருக்க இடத்துல வந்து மொய்க்கும். அவர்கள் ஆரவாரம் செய்யும். அந்த அந்த ஒலி இருக்கே, குத்தி கேட்டா எல்லாமே சேர்ந்து ஒரு ஒயின்னு ஒரு சத்தம் வரும். நமக்கு அதெல்லாம் கவனிக்கவே இருக்கிறதில்ல. நம்ம உலகத்துல ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன அழகுகள் நம்ம ரசிக்கவே நேரம் இருக்கிறது இல்ல. போய் நீங்க ஒத்து பாருங்க. அந்த உங்க வீட்டுல இருக்க பூச்செடி கீழே நின்னு பாருங்க. நிறைய வந்து குட்டி குட்டியா விதவிதமா வண்டுன்னு பொதுவா சொல்றோம். எல்லாம் வந்து மலர்கள் உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்து போகும். அப்போ ஒரு ரீங்காரம் கேட்கும். உத்து பார்த்தா தெரியும். எல்லாமே சேர்ந்து அந்த அந்த நம்மளுடைய இந்த உலகத்துல நம்ம பரபரன்னு பறந்து அந்த சின்ன சின்ன ஒலிகளை ரசிக்க தெரியாம போயிட்டோம். வண்டுகள் அந்த 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 மலர்கள் மேல அமர்ந்து அவர்கள் தேன் உண்டு எழுந்து அந்த மகிழ்ச்சியிட ஒரு 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 ஓசை எழுப்பும். அதைதான் அவர்கள் வண்டுகள் மொய்த்து ஆரவாரிக்கன்னு சொல்றாரு. அணிகுழல் மேல் வண்டு ஆர்ப்ப, அவர் குழல் மேலே வண்டுகள் மொய்த்து ஆர்க்கின்றன. பூத்திகழும், பூத்திகழும் என்றால் பூக்கள் நிறைந்து உள்ள, பூத்திகழும் என்றால் பூக்கள் திகழ்கின்ற அந்த பொய்கையிலே. பொய்கைக்கு முன்னாடியே சொன்னோம். பொய்கை என்பது இயற்கையாக உண்டாக்கக்கூடிய ஒரு நீர்நிலைக்கு பொய்கைன்னு பேர். பொய்கை குளம் எல்லாம் ஒண்ணாக்கி விடாது. பொய்கை வேறு, சுனை வேறு, மடு வேறு, அதெல்லாம் வேறு வேறு. கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய தமிழையே மறந்துட்டு வரோம். நிறைய சொற்கள் இருக்கின்றன. அந்த சொற்களை எல்லாம் நாம மறந்துட்டோம். அவற்றையெல்லாம் பழக்கத்துக்கு கொண்டு வரணும். பூத்திகழும் பொய்கை, பூக்கள்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கு அந்த பொய்கையில. இப்பெல்லாம் அது காணும். இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே நடந்து போனா எங்கேயான்னு போனாலும் நமக்கு தெரியும். நிறைய தாமரை குளம், அல்லி குளங்கள்லாம் இருக்கும். பஸ்ல போனா வெட்டி பார்த்தோம்னா ஓரங்கள்ல. இப்ப அதெல்லாம் காணவே காணும். அந்த அல்லி குளம், தாமரை குளங்கள்லாம் நிறைய பூத்திருக்கும். அழகா இருக்கும். அதுவும் மழை காலங்கள்ல அது முழு தண்ணியும் இருக்கும். எல்லாத்துலயும் பூ இருக்கும். காலை வேளையில போனோம்னாக்க தாமரை மூடி இருக்கும். அல்லி ஒரு ஒரு வேளையில மெதுவா திறக்கும் தாமரை. வெடிகாலத்தால போனா அது திறந்து இருக்காது. கொஞ்ச நேரமாக ஆக நல்லா விரிஞ்சுக்கும். இரவு வேளை அள்ளி அழகா விரியும். காலையில பூம்பு. இதெல்லாம் வந்து இயற்கை தந்த அழகுகள். இதெல்லாம் நம்ம நிறைய வச்சிருந்தோம். ஒன்று ஒன்றா இழந்துட்டோம். ஆனால் நமக்கு வந்து இந்த தாமரை பொய்கையோ அல்லது அல்லி குளமோ நமக்கு தெரியறது இல்லை. அவையெல்லாம் ரொம்ப அழகானவை. நிறைய அனுபவிச்சிருக்கோம். இப்ப அதெல்லாம் இல்லையே என்ற வருத்தமும் இருக்கு நமக்கு. அது நம்ம பூத்திகளும் பொய்கை, பூக்கள் நிறைந்திருக்கின்ற அந்த பொய்கை. அங்கு என்ன பண்ண போறோம்? அங்க வழக்கம் போல குடைந்து நம்ம விளையாடுவோம் இல்லையா? குளிப்போம் அல்லவா? நம்ம சொன்ன இதிலிருந்து 4 பாடல்கள் இவர்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள், நீராடுகிறார்கள். குளித்தல் என்று சொல்லுவோம் இல்லை, நீராடுதல் என்று சொல்லுவோம். இவர்கள் பொய்கை குடைந்து என்ன செய்கிறார்கள்? நம்மை உடையான். யார் அவன்? உடையான் என்று சொன்னால் யாரு? நம்மையுடைய இறைவன், நம்மையுடைய சிவபெருமான். உடையான் பொற்பாதம் ஏத்தி, அவனுடைய பொற்பாதங்களை துதித்து, பொற்பாதங்களை புகழ்ந்து, பொற்பாதங்களை அதன் பெருமைகளை பேசி, இரும் சுனை நீர் ஆடு. இரும் சுனை நீர் என்றால் என்ன? பெரிய சுனை, பெரிய மழை சுனை நீரிலே, சுனை நீரிலே, பெரிய சுனை நீரிலே. அந்த என்ன சுனை என்பது நம்ம சொன்னோம் இல்லையா? மழை தண்ணீர் வந்து அந்த மலையிலிருந்து இறங்கி மழை தண்ணீர் வந்து தங்குகிறது தான் சுனை. அதனால்தான் அதை பெரிய மழை சுனை நீர்னு அதுக்கு பொருள் சொல்வார்கள். பொதுவாக சுனை நீர் என்றால் சுனை நீர் நீர். அந்த சுனை எப்படிப்பட்ட நீர் சொன்னா? சுனை என்பது சொன்னோம் இல்லையா? மழை தண்ணீர் வந்து மலையிலிருந்து இறங்கி வந்து தங்கறது பேரு சுனைன்னு பேரு. இரும் சுனை நீர், பெரிய அஹ், மழை சுனை அது. நம்ம திருப்பி சொல்றோம், பெரிய சுனை தான். ஏன்னா இத்தனை பொருட்கள் குடிக்கணுமே. அதனால எல்லாமே பெரிய சுனையா தான் இருக்கணும். அதுல
ஆடு அதிலே முழுகுவாயாக. என்ன சொல்றேன், என்ன சொல்றான் இப்ப? நம்ம எப்படி முழுகுறோங்கிறது ஒரு செய்தி, அவனை எப்படி யாரை பாராட்டி பேசுறோங்கிறது ரெண்டு பகுதியா பார்க்கணும். யாரு நம்மளுடைய பெருவை துயரை பார்க்கக்கூடியவன், அவன் தூய தீர்த்தம், நம்ம குளிக்கிற தூய தீர்த்தம் திருச்சிற்றம்பலத்திலே அனலைந்து ஆடுகின்ற கூத்தன், இந்த உலகங்களை எல்லாம் படைத்தும் காத்தும் கரைந்தும் விளையாடுபவன். அவனுடைய புகழ் வார்த்தைகளை பேசி அவனுடைய புகழை நாம பாடி, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இதுக்கப்புறம் என்ன, நம்மளை பத்தி நம்ம எப்படி விளையாடணும், அவனை புகழ்ந்து பேசணும், குளிக்கணும், நீராடணும். இதெல்லாம் இதெல்லாம் அவனுடைய புகழ். அவனை புகழை பாடி யார இப்படிப்பட்டனுடைய புகழ் வார்த்தைகளை பேசி கைவலை ஒலிக்க, மேகலைகள் ஒலிக்க, வண்டுகள்லாம் ஆர்ப்ப, அந்த பொய்கையில குடைந்து ஆடுவோம். என்ன பண்ண போறோம்? அவனுடைய பெருமைகளை துதித்து இந்த மழைநீரிலே, இந்த மழை சுனையிலே மூழ்குவாயாக. இந்த பொற்பாதம் பேட்டி இரும் சுனனி ஆடு. இந்த ரெண்டு பகுதியா குழப்பம் இல்லாம பார்த்துக்கணும். அவனுடைய பெருமைகள்லாம் சொல்லிட்டு, இவர்களுடைய நிலையெல்லாம் சொல்லிட்டு சொல்றா ஆடுவோம். எப்படி ஆடுவோம்? குடைந்து ஆடுவோம். அவனுடைய புகழ் பெருமையை பேசி புகழ்ந்து ஆடுவோம். யாரு முன்னாடி சொல்லிட்டா வரிசையா, யாருடைய புகழ் பேச போறோங்கிறத வரிசையா சொல்லியாச்சு. நம்மளோட நிலையை சொல்லியாச்சு. இப்படிப்பட்ட நீ எப்படி குளிக்கணும்? சிலம்பா இடுப்புல மகள எல்லாம் சத்தம் போடணும், வளை ஒலிக்கணும், வண்டுகள் மொய்க்கணும் இல்லையா? எப்படிப்பட்ட பொய்கை அது, எப்படிப்பட்ட சுனை அது, பூக்கள்லாம் இந்த சுனையில அவனுடைய பெருமையை பாடி ஆடவனை. எப்படிப்பட்டவனுடைய பெருமை என்பதை முன்னாடி வரிசை சொல்லியிருக்கோம். அதனால குழப்பம் இல்லாம அமைதியா படிச்சோன்னா புரியும் எது அவனுடைய புகழ். இவர்களை ஆடும்போது அதனுடைய புகழை பாடி இவர்கள் நீரிலே ஆடு என்று சொல்லுகிறார்கள். இதிலிருந்து திரும்ப சொல்ல 4 பாடல்கள் இவர்கள் சுனை நீரை ஆடிக்கொண்டே அவனுடைய பெருமையை பேசுகின்ற பாடல்கள். இது அதனுடைய முதல் பாடல். இது பாடல கேட்கலாமா? ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனத்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி பழை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை கூடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தீரும் சுனை நீர் ஆடேலோரெம்பாவாய். இந்த அளவிலே 12வது பாடல் நிறைவு பெறுகிறது. நான் முன்னரே சொன்னது போல நீராடல் தொடர்பான 4 பாடல்களில் முதல் பாடல் இது. அடுத்த 3 பாடல்களும் நீராடலும் நீராடியவாறே அவனுடைய புகழை பாடுவதுமாகவே அமையப் போகின்றன. அடுத்த பாடலை நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.